ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ் டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7.33 எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 into x square minus 3x plus 2 whole divided by x square minus 4x plus 3. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன லிமிட் வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை அப்படியே இதை அப்ளை பண்ணணும். இப்போ இதை அப்ளை பண்ணுங்க. 1 ஸ்கொயர் என்னது 1 தான் வரும். மைனஸ் 3 into 1 3 plus 2 இது பண்ணால் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ளஸ் 3. இப்போ பாருங்கள் 1 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 3 மைனஸ் 3 வேல்யூ 0 டிவைடட் பை இப்போ இது பாருங்கள் 1 ஸ்கொயர் என்னது 1 ப்ளஸ் 3 4 மைனஸ் 4 0. இந்த 0/0 வர்றது வந்து இன்டிஃபினைட் ஃபார்ம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா லோபித்தால் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க சமுக்கு போகலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 into x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஹோல் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதிடணும். லோபித்தால் தியரம்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்ளை பண்ணாமல் லிமிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணோம். இப்போ வாங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, ஃபார்முலா என்ன, எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு nx பவர் n மைனஸ் 1. இங்கே பவரில் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே பவரில் என்ன இருக்குது 2x டு 2 மைனஸ் 1. 2x 2 minus 1 என்னது 1. அப்போ இது வேல்யூ 2x தான். அதே மாதிரி மைனஸ் 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 3 மட்டும்தான் வரும். ப்ளஸ் இந்த 2 கான்ஸ்டண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போது நமக்கு அந்த இடத்துல வேல்யூ வராது. ஹோல் டிவைட் பை திரும்ப எக்ஸ் ஸ்கொயர் தான் வருது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்னது 2x மைனஸ் 4xை பண்ணால் மைனஸ் 4. இந்த 3 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 1 எத்திங்க போட்டால் 2 மைனஸ் 3 டிவைட் பை 2 மைனஸ் 4. இதை சிம்ப்ளை பண்ணால் மைனஸ் 1 பை மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டா அப்போ 1/2. இதுதான் ஆன்சர்.